வணக்கம் எல்லாருக்கும். இன்று நம்ம பேச போகிறது காஃபி பற்றி. காஃபி நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது. சிலர் காஃபி உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் காஃபி முழுக்க முழுக்க தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, காஃபிக்குள்ள உடலுக்கு நல்ல பல நன்மைகளும் இருக்குது, அதே நேரத்தில் சில சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. இதை நாங்கள் மறைச்சோ சுற்றி வளைச்சோ சொல்ல போகிறதில்ல. எந்த விஷயமும் உடம்புக்கு நல்லது, எது தப்புன்னு நேரடியாக தெளிவாக தான் சொல்ல போகிறோம். அதனால கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. அதனால இன்றைய வீடியோவில் காஃபியோட நல்ல பக்கத்தையும் கெட்ட பக்கத்தையும் சிம்பிளாக பேச போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் இவ்வளோ வளைச்சு வளைச்சு பேசுகிறீங்க, பாயிண்ட்டுக்கு வாங்க, சீக்கிரம் சொல்லுங்கன்னு. அதுக்காக தான் இப்போவே கிளியராக சொல்லிக்கிறேன். நாங்கள் இங்கே எதையும் வேணும்னு மறைக்கல. ஒரு பொருளை பற்றி சொல்லும்போது அதுக்குள்ளே என்ன தன்மை இருக்குது, அது உடம்புக்குள்ளே எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லினா தான் சரியாக புரியும். டைரெக்டாக சொல்லிட்டா மட்டும் யாருக்கும் புரியாது. நீங்கள் எல்லாரும் இதை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் இந்த வீடியோவில் எது நல்லது எது தப்பு அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக தெளிவாக தான் சொல்ல போகிறோம். காஃபி குடித்தா என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி காஃபி குடிப்பதால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்ல போகிறோம். வீடியோ கடைசியில் யாருக்கு காஃபி குடிக்கலாம், யாருக்கு காஃபி தவிர்க்கணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதனால் இந்த வீடியோவை முடிவு வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு காஃபி பிடிக்கும்னாலும் சரி, காஃபி குடிக்கலாமா வேணாமான்னு குழப்பமாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக விஷயத்துக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் முதல் தடவையாக அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேலும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நம்ம தொடர்ந்து கொண்டு வர போகிறோம். சரி வாங்க இப்போ காஃபியோட நல்ல விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். காஃபி நிறையா மினரல்ஸும் வைட்டமின்ஸும் நிறைந்த ஒரு பானம். அதுக்குள்ளே வைட்டமின் B1, B2, B3, B5, ஃபோலிக் ஆசிட், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மாதிரி நிறைய உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது. அதுக்கு பிறகு காஃபியில் இருக்கிற முக்கியமான விஷயம் கெஃபைன். இந்த கெஃபைன் நம்ம மூளையை நல்லா வேலை செய்ய உதவும், நம்ம மெட்டபாலிசத்தையும் அதிகரிக்கும். சில ரிசர்ச் சொல்கிறது என்னென்னா, கெஃபைன் நம்ம மூளையில் சோர்வை உண்டாக்குற சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களை தடுக்குது. அதே நேரத்தில் டொபாமைன், நார் எஃபினெப்ரின் மாதிரி நல்ல நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்களை அதிகரிக்குது. இதெல்லாம் சேர்ந்து நம்ம மூளை ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. காஃபி குடித்தா உடம்புல இருக்கிற சோர்வு சீக்கிரமாக குறையும், மனசு இன்னும் ஷார்ப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும், நினைவாற்றல், கவனம் இதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், மெட்டபாலிசமும் வேகமாக வேலை செய்யும், வேலை செய்கிற திறன் கூட அதிகரிக்கும். இவை எல்லாமே காஃபியில் இருக்கிற கெஃபைன் காரணமாக கிடைக்கிற நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக காஃபி குடிக்கிறவங்களுக்கு பார்க்கின்சன்ஸ், அல்சைமர் மாதிரி மூளை சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்பு குறைஞ்சிருக்கும். இந்த நோய்கள் எல்லாமே மூளையில் இருக்கிற நியூரான்ஸ் மெதுவாக சேதம் அடைகிறதால வர நியூரோ டீஜெனரேட்டிவ் பிரச்சனைகள் தான். சில ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெகுலராக காஃபி குடிக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட நோய்கள் வர சாத்தியம் ரொம்பவே குறையும்னு தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி தினசரி காஃபி குடிப்பது டைப் 2 டயாபெட்டிஸ் வர ரிஸ்கையும் குறைக்குது. ரிசர்ச் படி ரெகுலராக காஃபி குடிக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸ் டெவலப் ஆகிற சான்ஸ் கிட்டத்தட்ட 68% வரைக்கும் குறையும்னு சொல்லப்படுது. இதோடு சேர்த்து லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள், குறிப்பாக ஃபேட்டி லிவர், சிரோசிஸ் மாதிரி நோய்கள்லேருந்து காஃபி லிவரை பாதுகாக்குது. ஏன்னா காஃபியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் லிவரில் நடக்கிற சேதங்களை கட்டுப்படுத்த உதவுது. காஃபி குடிப்பதால் லிவர் கேன்சர் வர வாய்ப்பும் சுமார் 42% வரைக்கும் குறையும்னு சில ஸ்டடீஸ் சொல்கிறது. இதுக்கு மேலே காஃபி குடிக்கிறவங்களுக்கு டிப்ரெஷன் வர வாய்ப்பும் குறைவாக இருக்கும்னு கவனிச்சிருக்காங்க. ரெகுலராக காஃபி குடிக்கிறவங்க சாதாரணமாக மனசோர்வில் விழ வாய்ப்பு குறைவாக இருக்கும். சில ரிசர்ச்சில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, காஃபி குடிக்கிறவங்க பொதுவாக நீண்ட ஆயுசு வாழ்கிறவங்கன்னு சொல்லப்படுது. மொத்தத்தில் பார்த்தா காஃபி குடித்தா உடம்புக்கு கிடைக்கிற நன்மைகள் ரொம்பவே அதிகம். ஆனால் காஃபிக்கு நல்ல விஷயங்கள் மட்டும் இல்லை, சில தீங்குகளும் இருக்குது. அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். காஃபி குடிக்கிறதால வர முக்கியமான பிரச்சனை ஆங்ஸைட்டி, தூக்க குழப்பம், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். அதாவது காரணமே இல்லாமல் சிடுசிடுப்பு, பதட்டம், கவலை, நெஞ்சு படபடப்பு, மன அமைதி இல்லாமல் போகிறது, தூக்கம் சரியாக வராமல் போகிறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான சைடு எஃபெக்ட்ஸ். காஃபி குடித்த பிறகு உங்களுக்கு தூக்கம் வரல, அதிகமாக பதட்டம், சைனஸ் பிரச்சனை மாதிரி இருந்துச்சுன்னா அப்போது காஃபியை தவிர்க்கிறது நல்லது.
குறிப்பாக மதியத்துக்கு 2 மணிக்கு அப்புறம் காஃபி குடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் குடித்தா அதை நீராக தூக்கத்தை பாதிக்கும். காலை அல்லது மத்தியானத்துக்கு முன்னாடி குடித்தா சாயங்காலம் ஆகும்போது காஃபியோட எஃபெக்ட் உடம்புல குறைஞ்சி போயிடும். அதனால் தூக்க பிரச்சனை வராது. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, காஃபி பழக்கம் அடிமை மாதிரி ஆகிடும். கெஃபைன் அடிக்டிவ் தன்மை உள்ளதால் முதல்ல ஒரு கப்பு குடித்தா போதும்னு தோணும். அப்புறம் அதே ஃபீல் வரலன்னா 2 கப்பு, 2 போதலைன்னா 3, அப்புறம் 4ன்னு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகும். இல்லைன்னா ஒரே கப்பில் காஃபி பொடியை அதிகமாக போட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி மெதுவாக காஃபி அடிமையாக மாறிடுவாங்க. இதுதான் காஃபியோட இன்னொரு பொதுவான பிரச்சனை. காஃபியோட இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா அடிமை பழக்கம், அடிக்ஷன். இதோட சேர்த்து சில பேருக்கு காஃபி குடித்தா பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் உயர்ந்துடும். சிலருக்கு இதய துடிப்பு, ஹார்ட் ரேட் வேகமாகும். சில பேருக்கு கை கால் லேசாக நடுக்கம் வரலாம். இன்னும் சிலருக்கு அசிடிட்டி பிரச்சனையும் வரும். இவையெல்லாம் காஃபி குடிக்கிறதால சிலருக்கு வரக்கூடிய பொதுவான பிரச்சனைகள். ஆனால் பிளட் ப்ரெஷர் விஷயத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புதுசாக காஃபி குடிக்க ஆரம்பித்தா முதல்ல 2-3 நாளில் பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் உயர்ந்த மாதிரி தோணலாம். ஆனால் தொடர்ந்து ரெகுலராக குடிக்க ஆரம்பித்த பிறகு உடம்பு அதுக்கு பழகிடும். அப்புறம் இந்த பிரச்சனை மெதுவாக செட்டில் டவுன் ஆகிடும். அதாவது காஃபி குடிச்சதால பிளட் ப்ரெஷர் எப்பவும் உயர்ந்தே தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சில நாள் தான் இப்படி இருக்கும், அப்புறம் நார்மல் ஆகிடும். இப்போது முக்கியமான கேள்வி என்னென்னா, காஃபி குடிக்கலாமா வேண்டாமா? இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்திருக்கும். ஏன்னா காஃபியில் நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. அப்போது என்ன பண்ணணும்? என் சிம்பிளான கருத்து என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் காஃபி குடிக்கலன்னா இப்போ புதுசாக அதை ஆரம்பிக்கணும்னு பெரிய அவசியமே இல்லை. ஆமாம், காஃபியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதான். ஆனால் அதோடு சேர்த்து சில சைடு எஃபெக்ட்ஸும் வர வாய்ப்பு இருக்குது. நல்லதுக்காக ஆரம்பித்து அந்த சைடு எஃபெக்ட்ஸையும் சேர்த்து வாங்கிக்க வேண்டிய நிலை வரணும்னு அவசியம் இல்லை. அதனால் காஃபி குடிக்காதவங்க குடிக்காமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் ஏற்கனவே காஃபி குடிக்கிறவங்கன்னா, ரொம்ப நாளாக பழக்கமாக இருந்தால் தினமும் 2-3 கப் குடிக்கிற அளவுக்கு பழகிட்டா அப்போ முழுசாக நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா காஃபிலேருந்து கிடைக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸும் பெரும்பாலும் அந்த சைடு எஃபெக்ட்ஸையும் ஓவர் பவர் பண்ணிடும். ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சுக்கணும், காஃபி குடிக்கும்போது அதில் அதிக கேலரிஸ் சேர்க்காதீங்க. சர்க்கரை, க்ரீம் மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. காஃபியை லிமிட்டில் குடிங்க. ஒரு நாளுக்கு 4 கப்புக்கு மேலே போகாதீங்க. உங்களால் அளவோடு கட்டுப்படுத்திக்க முடிஞ்சால் காஃபி குடிக்கிறதுல பெரிய பிரச்சனை இல்லை. இவ்வளவு தான் இந்த வீடியோவில் காஃபியோட நன்மைகள். இந்த வீடியோவில் காஃபியோட நன்மைகள், தீங்குகள் எல்லாத்தையும் கிளியராக பார்த்தோம். இதனால் உங்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாம் தீர்ந்துருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் இதே டாபிக் பற்றி ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் முடிந்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முயற்சி பண்ணுவேன். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடு இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறோம். சீக்கிரமே இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். அது வரைக்கும் ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,